அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழியே நம் வழி என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் நபியை மனதார மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நபி வழி நடப்பதில் ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நபி வழிக்கு மாற்றமான வழியில் நடந்து கொண்டு அதுதான் நபி வழி, அதுதான் இஸ்லாம் என்று இன்றைய சமுதாயத்தில் பெரும்பாலோர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்ல முன்வரும் பொழுது நம் மீது அநியாயமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இன்றைய தலைப்புக்கு ஒட்டிய சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் பாடக்கூடாது என்று சொல்கிறார்கள் அப்படின்னு நம்ம மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம நபிகள் பெருமானார் மீது புகழ் பாடக்கூடாது என்கிறோம். இவர்கள் அவுலியாக்களை மதிப்பதில்லை, நபியை புகழ்வதில்லை, நபியின் மீது ஸலவாத் ஓதுவதில்லை என்றெல்லாம் பரவலாக கடந்த காலங்களில் குற்றச்சாட்டு சுமத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையில் நாம் அப்படி சொல்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. நபிகளின் மீது ஸலவாத்து சொல்லாவிட்டால் அவன் பாவி என்று நாங்கள் சொல்கிறோம். நபியின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடாது என்று ஒருவன் சொன்னால் அவன் முஸ்லிமே இல்லை என்பதுதான் நம்முடைய கொள்கை. நபியை புகழத்தான் வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வேறு என்ன, ஏன் இப்படி சொல்றாங்க? இவர்களாக சில புகழ்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த புகழை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடாது என்று நாம் சொல்கிறோம். எந்த புகழாக இருந்தாலும் அதை நபிகள் பெருமானார் வழிமுறைப்படிதான் சொல்ல வேண்டும். அப்படிதான் மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இதற்கு சில விஷயங்களை சொல்லிட்டு நான் என்னுடைய மெயின் விஷயத்துக்கு நான் வர்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை முதலில் எடுத்துச் சொல்லும் பொழுது, அதாவது நீங்க வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. இக்ரா என்றுதான் முதலில் சொன்னார்கள் ஜிப்ரைல் மூலமாக. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் நீர் ஓதுவீராக படிப்பீராக என்று நபிகள் பெருமானாருக்கு சொல்லும் பொழுது மா அன பிகாரின், எனக்கு படிக்க தெரியாதே என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு படிக்க தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதனால எனக்கு ஓத தெரியாது, படிக்க தெரியாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். மீண்டும் ஜிப்ரைல் சொல்ல ஓதும் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உன் இறைவனுடைய பெயரை கொண்டு படிக்க ஆரம்பியும் ஓத ஆரம்பியும் என்று சொன்ன பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனை வசனத்தை படிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி படிக்க ஆரம்பித்த பிறகு மக்கள் மத்தியில் சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை சொன்னார்கள். அதனால் பல துன்பங்கள் வந்தது என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுல ஒரு வசனம், இது நான் இந்த வரலாற்று நிகழ்ச்சியெல்லாம் சொல்லல, நேரடியாக அதுல நான் பேட்டுக்கு வர்றேன். நபிகள் பெருமானார் இஸ்லாத்தை படிப்படியாக சொல்லி ஓரளவு மக்கள் விளங்கிய பிறகு சில வசனங்கள் வருது. அதுல ஒரு சில வசனம் தான் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அப்படிங்கிற வசனம். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை நிறைய வீடுகளில் சில பேர் வாசல் எழுதி போட்டிருப்பாங்க, வாசல் நில கதவுல. சில பேர் பிரேம்ல கூட எழுதி போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்திருக்கிறான். மலக்குகள் அருள் செய்யும்படி கேட்கிறார்கள். ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, நீங்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல ஸலவாத்தை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் ரசூலுல்லாஹ்வின் ஸலவாத் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான்னு வைங்க, அவன் முஸ்லிமே கிடையாது. நாம அப்படி சொல்ல மாட்டோம். சொன்னா எங்க சட்டையை பிடிச்சி இழுத்து நீங்க தூக்கி போட்டு மிதிச்சிட வேண்டியதான். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஸலவாத் சொல்றான், எப்படா நீங்க ஸலவாத் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். எங்கேயாவது நம்ம அப்படி சொல்லியிருக்கோமா? ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத் சொல்லக்கூடாது
யாரோ சொல்லியிருக்காங்களா? எங்க இயக்கத்திலே எங்க கொள்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன பையனாவது நபியின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. நபியின் மீது ஸலவாத்து சொல்லத்தான் வேண்டும். ஸலவாத் என்றால் என்ன அப்படிங்கிறது பிரச்சனை. ஸலவாத்து சொல்லணும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. சுன்னத் ஜமாத்தை சார்ந்த ஹஜ்ரத் மகனும் சொல்றாங்க, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனை பிரிவு இருக்குமோ அத்தனை பிரிவும் நபிகள் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லுது. நம்மளும் ஸலவாத் சொல்லணும்னு சொல்றோம். என்ன வித்தியாசம்? ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னது போல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல, அந்த ஸலவாத்து எது என்பதையும் அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்ல வேண்டும். ஸலவாத்து சொல்ல வேண்டும் மட்டும் குர்ஆன் சொல்லல, ஸலவாத்து சொல்லுங்கள் மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல. ஸலவாத்து சொல்வது எப்படி என்றும் இஸ்லாம் சொல்லித் தருது. இஸ்லாம் சொல்லித் தராமல் நம் இஷ்டத்துக்கு ஸலவாத் சொல்ல முடியாது. சொல்லணும்னு அல்லாஹ் சொல்றான். உங்க இஷ்டப்படி நீங்க சொல்ல முடியுமா? சொல்லணும்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம இஷ்டப்படி எத்தனை நம்ம இஷ்டப்படி லுஹர் இத்தனை காலம் முடிவு பண்ண முடியுமா? நம்ம இஷ்டப்படி கணக்கு சொல்ல முடியுமா? தொழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் தான் எத்தனை ரக்காத்துகள், எப்படி தொழ வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதான் சொல்லித்தரும். ஏன்? மார்க்க விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இறை தூதர் வழிகாட்டாமல் அதை நாம் செய்யக்கூடாது என்கிறோம். உலக விஷயத்தை செய்யலாம், மார்க்க விஷயத்தை செய்யக்கூடாது. இந்த டிஃபரன்ஸ் வரைக்கும் நான் செய்திக்கு வர்றேன். உலக விஷயத்திற்கும் மார்க்க விஷயத்துக்கு என்ன வித்தியாசம் அதை முதல்ல நீங்க வழங்கிக்கணும். சில பேர் சும்மா சொல்லுவாங்க, பேர்த்தமலை சாப்பிட சுன்னத்து, ஒட்டகத்தில் போற முஸ்தஹப்பு சிறப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் அப்படிலாம் கிடையாது. பேரித்தமலை சாப்பிட சுன்னத்தா இருக்க முடியுமா? ரொட்டி சாப்பிட சுன்னத்தா? ஒட்டையில போற சுன்னத்தா? அதெல்லாம் கிடையாது. எது சுன்னத் என்று சொன்னால், ஒருத்தன் பேரித்தமலை சாப்பிடுறான், பிஸ்மில்லா சொல்லாம பேரித்தமலை சாப்பிடுறான். ஒருத்தன் வாழைப்பழத்தை பிஸ்மி சொல்லி சாப்பிடுறான். எது சுன்னத்துன்னு பாருங்க. இப்போ ஒரு விஷயம் வழங்குறோம். பேரித்தம்பழத்தை ஒருத்தன் சும்மா சாப்பிடுறான், பிஸ்மில்லா சொல்லல, இது இஸ்லாமிய முறை கிடையாது. வாழைப்பழம் சாப்பிடுறான் ஒருத்தன், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறான், இது இஸ்லாமிய முறை. இப்படிதான் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கணும். நபிகள் அதே போல ஒருத்தன் என்ன செய்யறான், ஒட்டகையில போறான், சும்மா ஏறி போறான், இது சுன்னத்து கிடையாது. ஒரு சைக்கிள்ல ஏறான், சுப்ஹானல்லதி சஹல்லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அந்த பிரயாண துஆவை ஓதுறான். நீ கார்ல ஏறி போறிய, சுப்ஹானல்லதி சஹல்லனா ஹாதான்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டையில ஏறி போறான், ஏன் சொல்ல மாட்டேங்கிறான். எது இஸ்லாமிய முறைப்படி பயணம்? சுப்ஹானல்லதி சஹல்லனா ஹாதா என்று சொல்லுகிறான். இதுல விளங்கிக்கணும், அங்க காரா பைக்கா ஒட்டகமா இது வராது. நபிகள் பெருமானார் அதற்கு என்ன பிரார்த்தனையை சொல்லித் தந்தார்கள், நபிகள் பெருமானார் என்ன வாசகத்தை சொல்லித் தந்தார்கள் அப்படிதான் பார்க்கலாம். இது போலதான் மார்க்க விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் தான் சொல்லித் தந்தோம். அவருடைய விஷயத்துக்கு சொல்லிட முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல நபிகள் பெருமானாருக்கு எழுத தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்க தெரியாது, சரிதானே? ஆனால் சஹாபா பெருமக்களில் அதிகமானவர்கள் எழுத தெரிந்தவர்கள் இருந்தார்கள், படிக்க தெரிந்தவர்களும் இருந்தார்கள். இறை தூதர் நபிகள் பெருமானாருக்கு அந்த சஹாபாக்களுக்கு லீடராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, எழுதியை பார்த்து படிக்கவும் தெரியாது. ஆனால் நபிகள் பெருமானாரை பின்பற்றக்கூடிய சஹாபாக்களில் சிலருக்கு எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். அதை எழுத தெரிந்த படிக்க தெரிந்த சஹாபா பெருமக்கள் ரசூலான கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னல்லாஹு மலாயிகத்தஹு ஒரு வசனம் இறங்கி இருக்குது, அதாவது உங்கள் மீது சலாம் சொல்ல வேண்டும் என்றும் உங்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்றும் குர்ஆன்ல வசனம் இறங்கி இருக்கு. சலாம் சொல்றது எங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் சலாம் சொல்றாங்க, சலாம் சொல்றது எங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? நீங்க சொல்லி தந்துட்டீங்க எப்படி சலாம் சொல்லணும்னு. ஸலவாத்து சொல்றதுனா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. படித்தவர்கள், விவரமானவர்கள், எழுத தெரிந்தவர்கள், எழுத தெரியாத நபிகள் பெருமானார் இடத்துல ஸலவாத்து சொல்லணும் அல்லாஹ் சொல்றாங்க, சலாம் சொல்ற மெத்தட சொல்லி தந்தீங்க, ஸலவாத்து சொல்றதுனா என்னன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கே சில விஷயங்கள் வரும், சலாம் சொல்ற மெத்தடா அப்படி நினைப்பீங்க, ஒண்ணு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒருவர் இன்னொரு முஸ்லிமை பார்க்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள், ஒருவர் வாகனத்தில் செல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, ஒரு வீட்டில் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னதுதான், நம்ம இஷ்டப்படி நம்ம செய்யல. வைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும்,
உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த சலாம் தான். இன்னும் ஸலவாத்துக்கு நான் வரல. இதைத்தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். இந்த சலாமை யாராவது கரெக்டா செய்யறமா? பெரும்பாலும் கிடையாது. இந்த வந்திருக்க அவரோட யோசிச்சு பாருங்க. யாராவது உங்க வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிருக்கீங்களா? அடுத்த ஆளு சலாம் சொல்லுவீங்க. அடுத்த ஆளுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சமாதானம் உண்டாகட்டுங்கிறீங்களே. உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது உங்க மனைவி மக்களுக்கு சலாம் வேண்டாமா? அல்லாஹ்வுடைய சாந்தி வேண்டாமா? பெற்ற பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி வேண்டாமா? உங்களை பெற்ற தாய்க்கு அல்லாஹ்வுடைய சாந்தி வேண்டாமா? நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. யாருக்கெல்லாமோ நீங்க அல்லாஹ்வுடைய சாந்தி அல்லாஹ்வுடைய கேட்கிறீங்க, ரைட்டு தான். நம்ம பெற்ற பிள்ளைக்கு அங்க சொல்ல மாட்டேங்கிறோம். நம்ம கெட்ட மனைவிக்கு ஏன் சொல்றது இல்ல? நம்ம கெட்ட கணவனுக்கு ஏன் சொல்றது இல்ல? சலாம் முஸ்லிம்கள் மத்தியில் அதிகமா இல்ல. சும்மா யாராவது ஒரு அஜத் வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன்னா அஜத்துக்கு தான் சலாம் சொல்லணும். என்ன தனி எழுதியா இருக்கு? ஒரு அஜத்தா இருக்கணும், பெரிய தாடி வச்சிருக்கணும், தலப்பாக இருக்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. சலாம் என்பது முதலில் நமக்கு தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது உங்களுக்கு சலாம் சொல்லுங்கள். இது குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் சலாம் சொல்லி தந்திருக்காங்க. யார் சின்ன பையன் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்திற்கு என்னமில்லாம கதையை விட்டுட்டு இருக்கான். இல்லாத கதைகளும் கப்சாக்கள் ரீல விடுறான். நபிகள் பெருமானார் நடந்த ஒரு செய்தி போதும் நபிகள் பெருமானாரை விட மகத்துவம் மிக்க மாமனிதர், சிறந்த மனிதர் உலகத்தில் இல்லை என்பதற்கு ஒரு செய்தி போதும். தெருவில் செல்லும் பொழுது, வீதியிலே போகும் பொழுது சின்ன சிறுவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை, மாமேதையை, சிந்தனை மிக்கிறதை, பண்பாளரை உலகத்தில் கேள்விப்பட்டு போறாங்க. ஒரு ஸ்கூல் வாத்தியாரு பையனை பார்த்து குட் மார்னிங் சொல்லுவாரா? ஒரு மக்தப் அஜர்த்து மாணவன் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் பாரா? உலகத்திற்கு மகானாக இறைவனுடைய தூதராக வந்திருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் வீதியில் விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னாங்க. இந்த பழக்கம் நம்மள்ட்ட கிடையாது. இத நபி வழி, இதை இஸ்லாம். இப்படி நபிகள் பெருமானாரை பின்பற்றி நபியுடைய முகப்பத்தை காட்டணும். ரசூலுல்லாஹ் மீது எனக்கு முகப்பத் இருக்கு, உங்களுக்கு முகப்பத் இருக்குன்னா என்ன செய்யணும்? நபிகள் பெருமானார் சின்ன பசங்கள்ட்ட எப்படி நடந்துட்டாங்க, நபிகள் பெருமானார் மனைவிட்ட எப்படி நடந்துட்டாங்க, நபிகள் பெருமானார் கணவன்மார்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்பதையெல்லாம் கவனித்து நாம நடந்தோம்னு சொன்னா நபியின் மீது முகப்பத் இருக்குன்னு அர்த்தம். ஒரு சலாம சொல்ல மாட்டேங்கிறீங்களே, வீட்டில் நுழையும் சலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்ப யாராவது சலாம் சொன்னா கூட உங்களுக்கு சிரிப்பு கூட வரும். இப்ப வீட்டுக்குள்ள நுழைய நீங்க பயானம் முடிச்சுட்டு மனைவி வீட்டுக்குள்ள இருக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு போனா என்னடா கொத்தாக்கு நீ சலாமலாம் சொல்றாரு, ஏதாவது மெண்டல் என்று ஆயிட்டாங்க. பெண்கள் சிரிப்பாங்க. சின்ன பையன் சலாம் சிரிப்பானே, ஒரு 10 வயசு பையன் போய் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்க, என்னென்ன சலாமலாம் சொல்லி என்ன பார்த்து நீங்க அப்படிமா? ஏன்? நபி வழி மக்கள் மத்தியிலே சகஜமாக இல்லை. நபிகள் பெருமானார் காட்டி தந்த முறைகள் எல்லாம் இல்லை. ஏன் இல்ல? நபிகள் பெருமானார் காட்டி தராதது நுழைந்ததால் இல்லை. நபிகள் பெருமானார் காட்டி தந்தது எடுபட்ட காரணம் என்ன? நபிகள் பெருமானார் காட்டி தராது நுழைந்தது. உதாரணமா சலாம் சொல்றது மூணுல வருது. யா நபி சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும் தான் இது, சலாம் அலைக்கும் தான் இருக்கு. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். இது சலாம் மூணுல இருக்கு. நபிகள் பெருமானார் நடைமுறையில் மக்களுக்கு மக்களாக ஒருவர் சந்திக்கும் பொழுது சொல்லித் தந்த சலாம் மிஸ்ஸிங், காணாமல் போய்விட்டது. இது யா நபி சலாம் அலைக்கும் மக்கள் மத்தியில் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சலாம்னா மோனத சலாம் தானே சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் போகத்தானே செய்றாங்க. அப்படி சலாம் சொன்னா என்னங்கறிய? நபி வழியை விட்டு விட்டு இப்படி ஒரு சலாம் மக்கள் மத்தியில் இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல பள்ளிவாசலாக ஒவ்வொரு பள்ளியையும் பாருங்க, அல்லாஹ்வுடைய பள்ளியில் இருந்து கொண்டு, இறை ஆலயத்தில் இருந்து கொண்டு இறை தூதர் சொல்லி தந்தாரே அந்த சலாம் இல்லை. வேற என்ன இருக்கும்? அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாயி, அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாயி, இப்படி போடுவாங்க. சொல்லுவாங்க மௌலிது கூடாதுங்கறாங்கல்ல, இவன் ஏன் உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கான் அப்படி ஒரு கேள்வி வேற கேட்பாங்க. நான் பாராட்டுவதற்காக ஓதல,
அதை தூக்கி குப்பையில வீசுறதுக்காக சொல்லி காட்டுறேன். சில விஷயங்களை சொல்லி காட்டிதான் விளக்க முடியும். சில விஷயங்களை சொல்லி காட்டி விளக்கலாம், எல்லாத்தையும் சொல்லி காட்டி விளக்க முடியாது. இப்ப ஃபிரௌன் சொன்னான், ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் அப்போ உயர்ந்த கடவுள் அப்படின்னு சொன்னான். அதை சொல்லி அவன் எவ்வளவு முட்டாள்தனமா சொன்னான்னு சொல்லுவோம், அதை பாராட்ட மாட்டான். எல்லாத்தையும் செஞ்சு காட்டிட முடியாது. சில விஷயத்தை செஞ்சு காட்ட சொல்லி காட்டலாம், ஒரு ஹராம செஞ்சு காட்டிட முடியாது. சாராயம் குடிக்க கூடாதுன்னு சொல்ல முடியும். அது எப்படி கூடாது என்று சொன்னால், இந்த பாட்டில் இப்படி திறந்து இப்படி ஊத்துவதான் குற்றம் சொல்ல முடியும். சில விஷயத்தை செய்து காட்டி விளக்கிறது இஸ்லாத்தில் இருக்கு. நபிகள் பெருமானாரை சொன்னார்கள், யஅலு அலைய ருகாக்கும் லா பஅஸ பிர்ருகா மா லம் யகுன் ஃபீஹி ஷிர்குன், நீங்கள் எப்படி ஓதி பார்க்கிறீர்கள் மந்திரிக்கிறீர்கள் என்று என்னிடத்தில் செய்து காட்டுங்கள், அதில் இணை வைத்தல் இல்லை என்றால் உங்களுக்கு நான் அனுமதிக்கிறேன். அப்போ ஒரு விஷயத்தை செய்து காட்டி இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டது இருக்கு, இஸ்லாம் அனுமதிச்சது என்ன இருக்கு, இஸ்லாம் அனுமதிக்காத என்ன என்பதை சொல்றேன். அப்ப இந்த பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு இப்பமா நம்ம சொல்லி கொஞ்சம் வைக்கப்படுறாங்க. ஆரம்பத்துல எல்லாம் சினிமா பாட்டு வெட்டி என்ன, கூத்தி என்ன, கும்மாளம் என்ன, அல்லாவுடைய பள்ளியில உட்கார்ந்து யாரை கோவிக்கிறது, நாம தான் அவங்கள கோவிக்கணும். அல்லாவுடைய பள்ளியில உட்கார்ந்துட்டு யாரை கூப்பிடுறீங்க, அது யா முஹிதீன், யா முஹிதீன் எங்க கூப்பிடுறாங்கன்னு கேட்க கூடாது. மௌலூத் அப்படி இருக்க, யா கௌசுல் அஅலமு குல் லஅத்தஹரி வல் ஹீனி அவுலா வ மிஸ்க் அப்படின்னு ஒரு வார்த்தை. சல்லல் இலாஹு மதா மல் கௌசுல் அஅலமு காம் அலா முஹம்மதினில் ஆலீலி கைரி மகாம் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தம் தாயிமன் அபதா அப்படி சத்தம் போடுவாங்க. என்னமோ முஹிதீன் கொஞ்சம் மேல இருக்கிற இறங்குற மாதிரி சத்தம் போடுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அல்லாஹ்வுடைய பள்ளியில உட்கார்ந்துகிட்டு யா கௌசுல் ஆலம்னா யாரு நான் கேட்கிறேன், அல்லாஹ் தெரியல. யா கௌசுல் ஆலம் வருதா, யா கௌசுல் ஆலம் குல் லத்தஹரி வல் ஹீன், இத நாங்க கூடாதுன்னு சொன்னா நபியை போகக்கூடாதுன்னு சொல்லணும் அர்த்தமா நான் கேட்கிறேன். யாரோ ஒரு ஆள பள்ளியில உட்கார்ந்து யா கௌசுல் ஆலம்ன்றிய, அல்லாஹ்வுடைய பள்ளியில உட்கார்ந்துட்டு நான் கேட்கிறேன், சாராயம் குடிக்கிறது குற்றங்க தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பள்ளிவாசல் உட்கார்ந்து ஒரு கோட்டை அடிச்சோம்னா என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்டா குடிக்கிறதே பாவம், எவ்வளவு திமிரா உனக்கு கேப்பீல்ல? ஏன் அல்லாஹ்வுடைய பள்ளியில குறைஞ்ச வணங்கணும், அல்லது சும்மாவா உட்கார்ந்து இருக்கணும். அங்க உட்கார்ந்து அயோக்கியத்தனம் செஞ்சா திருடுறது தப்பு, பள்ளிவாசல் கணவன்னா. அது போல இந்த மோதுகளை என்ன செய்யுதுன்னா இப்படிதான் கூப்பிடுறாங்க. இதுல சில பதில சொல்லுவாங்க, அதை சொல்லிட்டு நான் மேட்டருக்கு வர்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மௌது இல்லையா அப்படி நாளைக்கு வந்து பேசுவான். அட்வான்ஸாவே நான் பதில சொல்லிடுறேன். அட்வான்ஸா பதில சொல்லிட்டு அவன் வந்து பேசினா எடுபடாது, அதுதான் சொல்றேன். நாளைக்கு வந்து என்ன சொல்வானா, அவர்கள் நபிகள் பெருமானார் காலத்தில் மௌது இல்லையா, ஹஸ்ஸான் இப்னு சாபித், ஹஸ்ஸான் இப்னு சாபித் மௌலா வந்தாரு. கேளுங்க ராஜத்தை, அடே ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ன கவிதையை படித்தாரோ. ஹஸ்ஸான் இப்னு சாபித்னா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி தோழர், ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த தோழர். அவர் மிகப்பெரிய கவிஞரும் கூட, பாடலாசிரியர், சிந்தனை மிக்கவர், நல்ல கவிதைகளை இயற்றக்கூடியவர். கவிதைகளை பொத்தாம் பொதுவாக சரியில்லை என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அதே சமயத்தில் கவிதைக்கு இஸ்லாம் முக்கியத்துவமும் தரவில்லை. அதை விளங்கிடுங்க நீங்க. அது நான் சொல்றேன், ஒரு வசனம் சூரத் யாசின் இருக்குல்ல, அதை பாருங்க. ஒமா அல்லம்னாஹு ஷிஅர ஒமா யம்பகி லஹு, இந்த முஹம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. இப்படி குர்ஆன்ல இருக்கா இல்லையான்னு கேளுங்க ஆலிம்சாக்கள். அடே ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவிதை பாடினாரு, கவிதை படிச்சாரு, அதை ரசூல் அங்கீகரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த முஹம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. எப்ப நபிகள் பெருமானாருக்கு கற்றுக் கொடுக்கவில்லையோ அது இஸ்லாத்தில் முக்கிய பிள்ளைன்னு அர்த்தம். அது முதல்ல நினைக்கணும். அனுமதி சும்மா ஒரு கவிதை, நல்ல கவிதை செஞ்சு வச்சிருக்கான், படிக்கிறது தப்பா? நானே சில பாட்டு பாடுறேன், அது என்ன நான் ஒரு ரூபாய் பாட்டு, சினிமா பாட்டு பாடுறேன், நல்ல கருத்துள்ள பாட்டு, மார்க்கத்தை ஒன்றும் குற்றம் கிடையாது. நல்ல கருத்துள்ள பாட்டை மியூசிக் இல்லாம ஒரு பாட்டு பாடுறீங்கன்னு வச்சுக்கோமே, உதாரணத்துக்கு என்ன பாட்டு, போனால் போகட்டும் போடா வச்சுக்குவோம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடாங்கிறான். இந்த வார்த்தை தப்பா? இது மோசமான அர்த்தமா? நல்ல வார்த்தை தானுங்க. போனால் போகட்டும் போடான்னு என்ன அர்த்தம்? சற்றாரக்குரிய இன்னா இல்லாஹி இன்னா இல்லாஹி அதுதான் அர்த்தம். அதனால கவனிப்பாங்க. ஒரு ஆள் மொத்த போயிட்டாரு,
மூத்தா போயிட்டாரு கேள்விப்பட்டோம் என்ன செய்வோம்? இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாமும் அல்லாஹ் பக்கம் போத்தான் போறோம், எல்லாரும் போய் சேர வேண்டியதுதான். போனா போயிட்டு போறாரு கூட கவலைப்படாத, அதான் அர்த்தம் இருக்கு. இதை அவன் அல்லான்னு சொல்லாம என்ன செய்யறான்? போனால் போகட்டும் போடாங்கிறான். இந்த கருத்தை இன்டைரக்டா அது சொல்லுது. இந்த கருத்து படிக்கிறது தப்பா? தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனால் இதை வணக்கமாக நல்லறமாக செய்ய முடியாது. ஒரு ஆள் ஒரு வீட்டுல மூத்த போயிட்டார், அவங்கள வந்து ஓன அழுகுறான், அசரத்துலேயே வர்றான். அசரத்து எங்க அத்தா மூத்தா போயிட்டாருன்னு சொல்றான்னு வச்சுக்கோ, அவரு போனால் போகட்டும் போறான்னா ஒப்பஞ்சத்தை அசரத்து போயிடுவான். ஏன்? நடைமுறை சாத்தியமற்றது. அது சும்மா ரசனைக்காக படித்துக்கொள். நல்ல கருத்துனா படித்து ஜாலியாயிரு. திருடாதே பாப்பா திருடாதேன்னு சொல்லு பாட்டு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்கு. நல்ல கருத்து தான், சும்மா படி. அதான் வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு கொலைக்காரன் இறங்கிட்டான், அவனை பார்த்து திருடாதே அப்படியே லூஸ் ஆல் பண்ண நினைப்பான், உன் பாக்கெட்ல யோபடி அடிச்சு போயிருவான். ஏன் இதை சொல்றேன்னா, நல்ல கருத்து என்றால் அது வணக்கமாக இருக்காது, இபாதத்தா இருக்காது. நல்ல கருத்துக்காக படிச்சுட்டு போ. அதுபோல ஹஸ்ஸான் இப்னு சாபித் சில நல்ல கருத்துக்களை பாடினார். அதை வணக்கமாக சஹாபாக்கள் மக்கள் வீடு வீடாக படித்துக் கொண்டிருக்கவில்லை. அதுக்காக காட்டுகிறோம். கேள்வி என்னன்னா, அதை ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிச்சாரு. நீ படிக்கிற யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை படித்தாரா? அதான் கேள்வி. நீ படிக்கக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்க செய்தி நபியாய் படிச்சாரா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சொல்ல பாருங்க, ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க. நம்ம வந்து அவுலியாக்களை மதிக்கலங்கிறாங்க, நம்ம ரசூல்லா மதிக்கலங்கிறாங்க. பச்சையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கக்கூடிய வார்த்தை மோதுல இருக்கு. அடிச்சு நிரூபிச்சு காட்டுறேன் உங்கள்ட்ட. இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்கள்ட்ட கேளுங்க. நபிகள் பெருமானாரை அவமதிக்கக்கூடிய வார்த்தை எவனோ ஒரு அயோக்கிய ராஸ்கல் எழுதுற வார்த்தை இதுல இருக்கு. படிச்சு காட்டுற பாருங்க உங்களுக்கு. சல்லல் இலாஹு மதா மல் கௌஃபுல் அஅலம் காம் அலா முஹம்மதினில் அலீலி கைரி மகாம் قد قلت بالإذن من مولاك مؤتمرا قدمي على رقبات الأولياء ترى. அப்படி ஓதுவாங்க. இந்த மாதிரி அடிகள் இருக்கு, இப்படி படிப்பாங்க. நாங்க ஓதக்கூடிய மோது ஓதுற காலத்துல எல்லாம் கொஞ்ச நெஞ்ச பிராடுகள் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. நாங்க இப்ப நம்ம சொல்லி சொல்லி ஓரளவு குறைஞ்சிடுதுன்னு வைங்க. நிறைய பயபக்தியோட செஞ்சாலும் ஓரளவு குறைஞ்சு. முந்தையெல்லாம் மோது போகும்போது ரொம்ப மரியாதையோட போவாங்க. ஒரு பெரிய மோது கிட்ட தூக்கி வச்சுக்கிட்டு தெருவில் போல பாக்கணும், ஏதோ ஏகே 47 கையில வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் பார்டருக்கு போற மாதிரி தான் போவாங்க. இப்ப மோது கிட்டாப தூக்கி தெரியாம கொண்டு வரலாம், எங்க ஒரு பக்கத்துல போயிட்டு வந்தேன்னு செஞ்சுட்டு அவனுக்கே வெக்கமா இருக்கு. அந்த அளவுக்கு ஓஞ்சிருச்சு. இருந்தாலும் தலை தூக்க கூடாதுங்கிறதுக்கு, திருப்பி தலை தூக்க கூடாது இல்ல, அதுக்காக நாம் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டேதான் இருப்போம். அப்ப மோது நாங்க ஓதக்கூடிய காலத்தில் எப்படின்னு சொன்னா நிறைய கூத்துக்கள் நடக்கும். சூப்பர் சினிமா பாடல்கள் என்ன அப்போதான் படிக்கும் போதுதான் பேசாம இருப்பாங்க. இப்ப பாடினா மட்டும் சினிமா எப்படி இவருக்கு தெரியும், சினிமா பாட்டு எப்படி தெரியும் கேட்பாங்க. அப்ப பாடும்போது தலையாட்டினான், கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கல, அப்ப பக்தியோட தலையாட்டினான். இன்னைக்கு நம்ம விமர்சிக்கிறோம், அதுக்காக நம்ம சொல்றோம். 25 வருஷத்துக்கு முன்னால எல்லா சினிமாவும் பார்க்கறது எங்க வேலை, வேற என்ன வேலை? மார்சால போயிட்டு நல்ல காசு மோல் போய் சம்பாதிக்க வேண்டியது, அந்த காசை தியேட்டர் போய் கொடுக்க வேண்டியது, ஹராமா உழைச்சு ஹராமா செலவழிக்கிறது வேலை. அப்படிதான் இப்ப நாங்க இருந்த மாதிரி திருந்துக்கலாம், அவ்வளவுதான். அது ஓயக்கூடிய காலத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஹைல அதாவது சில வசதி படைத்த வீடுகள்லாம் இருக்கும். அந்த வீடை பார்த்தாலே தெரியும் பயணத்திற்கு போய் பயணத்திலிருந்து வந்திருப்பாரு. எப்படி ஒரு ஆளுக்கு 100 ரூபா 150 ரூபா கிடைக்கும். சில வீடு நம்ம ஏழை வீடு கஷ்ட வீடா இருக்கும், 5 ரூபா 2 ரூபா 10 ரூபா தருவாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு மூழுது இருக்கு, நடமூழுது. அதுக்கு பேரு நடமூழுதுன்னா என்ன? இந்த நாகூர் தரகால யாசி வர மாதிரி முடிச்சுவான். இந்த நாகூர்ல யாசி வர பாத்திருக்கீங்களா? யாசி 2 நிமிஷத்துல யாசி வர முடியுமாடா? கம்ப்யூட்டரோட வர முடியாது, நெட்ல போட்டா கூட வேகமா போவாது 2 நிமிஷத்துல. அந்த மாதிரி இந்த மோழுது 5 ரூபா 10 ரூபா மோழுது இப்பவும் இருக்கா இருக்கும். போய் பாத்தீங்கன்னா தெரியும் யார் போறான்னு தெரியல. கொஞ்சம் ஒரு 20 ரூபா 30 ரூபா இருந்தாங்கன்னு வைங்க, கொஞ்சம் யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், இது ஒரு 50 ரூபா பெட்டுன்னு வச்சுக்கிறீங்களேன். 50 ரூபா பெட்டுல சினிமா பாட்டுலாம் இருக்கு.
இன்ன பைத்தன் அன்த சாகினுஹு லைஸ முஹ்தாஜன் இலா சுருஜி வஜ்ஹுக வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யஅதி الناس بالحجج யௌம யஅதி الناس بالحجج பனில்லாத மார்கழியான ஒரு பாட்டு அப்ப உண்டு. இதெல்லாம் 20 ரூபா 25 ரூபா 50 ரூபா 100 ரூபானா அதெல்லாம் இப்ப எடுக்கவே முடியாது. அவ்வளவு மூச்சு வேணும் அதுக்கு. மௌலாய சல்லி இதெல்லாம் 100 ரூபா மட்டும் வச்சிருக்காங்க. மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம் அமின் தذكرஜி ரானிம் பீதி சலமி மஸஜிதம் அஜராமிம் முகுலாத்தின் தீதமி. சின்ன சின்ன கண்ணனுக்கு ஒரு பாட்டு உண்டு. இதெல்லாம் 100 ரூபா தாட்டம் படிப்பேன். எடுக்க கஷ்டம்ல. அங்கம் குறைந்த ஒரு பாட்டு அது இப்ப மூச்சில் எனக்குன்னு வைங்க. இந்த மாதிரி 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஒரு மெட்டீரியல் உண்டு. இப்படி எல்லாம் பயபக்தியோடு ஓதுனமே. நாங்க தெரியாம நாங்க செஞ்சோம், காசுக்காக செஞ்சோம். இன்னைக்கு உழந்து சொல்றோம். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறோம். நீ ஓதலையா? ஆமா ஓதணும். திருந்தியாச்சுல்ல. திருந்த விட மாட்டேங்கிறான். நீ மட்டும் ஒரு காலத்தில் ஓதவில்லையா? அட ஒருத்தன் குடிக்கிறான், 1 நம்பர் குடிகாரன் திருந்தி வந்துட்டான். திருந்தி வந்து இன்னும் அதெல்லாம் மோசமானது, அந்த வழியை திருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஏன் திருந்தினா இன்னொரு முறை குடிநாட சொல்லுவான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான். ஒரு திருந்தா சந்தோஷம். அதே மாதிரி நீ திருந்தி வாங்கன்னு சொல்றான். கடந்த காலத்தை சொல்லி இது ஒரு ஆதாரமா? ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹஸ்ஸான் இப்னு சாபித் இதை பாடினாரா? அது நம்முடைய கொஸ்டின். இப்படி பாடினாங்களா ஹஸ்ஸானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது சலாத்தை கேட்கலாம். ரசூல்லா இந்த மாதிரி அவர்கள் கவிதை தெரியாவிட்டாலும் யாராவது சொன்ன கவிதையாக இப்படி சொன்னாங்களா? மௌலித் ஓதிருக்காங்களா ரசூல்லா? இப்படி கேட்டா ஒரு கேள்வி கேட்பாங்க. ரசூல்லா எப்படி தாமரை மௌலித் ஓதுவாங்க? ஒரு கேள்வி. யா நபி ஸலாம் அலைக்கும் இருக்குல்லங்க, இந்த நபியின் மீது சலாம் உண்டாகட்டும் அதுக்கு அர்த்தம். ரசூல்லா தாமரை எப்படி மௌலித் ஓதுவாங்க? தாமரை ஓதுவாங்க. இப்ராஹிம் நபி மேல ஓத வேண்டியதானே? மூசா நபி மேல ஓதுறது. யா இப்ராஹிம் சலாம் அலைக்கும், யா மூசா சலாம் அலைக்கும், யா ஈசா அப்படியே போக வேண்டியதானுங்க. என்ன ஓதல? நபிகள் பெருமானார் காட்டி தரல. இதை ஒத்துக்கிட்ட ஏன் உலக கஷ்டம்? நபிகள் நாயா அதுக்கு முந்தைய பேர் சொல்லி ஓத வேண்டியதானே? ஏன் ஓதலன்னு சொன்னா நபிகள் பெருமானாருக்கு கவிதை கற்றுக் கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, கவிதைகளை ஃபாலோ பண்ணுவது மடத்தனம்னே குர்ஆன்ல சொல்றாங்க. அஷ்ஷுஅரா யத்தபிஉஹுமுல் காவுன், கவிஞர்களை மூடர்கள் பின்பற்றுவார்கள். குர்ஆன்ல இருக்கா இல்லையா கேளுங்க. பின்னால் அவர்கள் பார்க்காமல் சொல்லிவிட்டார். எல்லாம் பின்னால பார்த்தா சொல்றோம். எவர்கள் திருந்தி தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி ஈமான் கொண்டு விட்டார்களோ அவர்களை தவிர. நம்ம திருந்துட்டோம்ல, பாடத்தை விட்டோம்ல, அதே மாதிரி விட்டுட்டு வாடான்னு சொல்றோம். இவன் என்ன செய்யறான்? கவிதைகளை பின்பற்றிட்டு இருக்கான். கவிதையை பின்பற்றவர்கள் மூடர்களாகத்தான் இருக்கணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்காங்க. ஏன்? கவிஞர்கள் பொய்யர்கள். கவிஞர்கள் என்ன செய்வாங்க? பொய் சொல்லாத கவிஞரை பார்க்க முடியுமாங்க? கவிஞர்கள் பொய்யர்கள் என்பதை கவிஞர்களை ஒத்துக்கொண்ட விஷயம். அதுக்கு ரொம்ப தேடி நீங்க போக வேண்டாம். சினிமா பாட்டு போதுமானது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானு கண்ணதாசன் எழுதின பாட்டு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான். ஒரு புலவனாக கவிஞனாக இருந்தால் அவன் பொய் தான் சொல்லுவான். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. இப்போ உள்ள ஒரு கவிஞன் சொன்னது, கவிதையில பொய் இல்லாட்ட ஓடாது. இஸ்லாத்துல பொய் இருக்குமா? நபிகள் பெருமானார் பொய் சொல்லி தருவாங்களா? அப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது சஹாபாக்களோ அல்லது ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்களோ இந்த மாதிரி சலாம் சொல்லி தந்தார்களா? சொல்லி தரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில் சலாத்தை சொல்லி தருகிறார். ஒருவர் மற்றவரை பார்க்கும்போது சலாம் சொல்லுங்கிறாரு. யா நபி ஸலாம் அலைக்கும் இந்த மாதிரி பாட்டு படித்துக்கோ. நான் கேட்கிறேன், யாராவது பாட்டு பாடிட்டு சலாம் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? யாராவது ஒத்துக்குவாங்களா? பாட்டுல ஒரு சலாம் சொல்றோம். எப்படி? ஒரு அஜத் அங்க இருந்து வர்றாரு, பெரிய அஜத்துன்னு வச்சுக்கணுங்க. யா நபி ஸலாம் அலைக்கும் சொல்ற மாதிரி அஜரத் சலாம் அலைக்கும் மோதினாரே சலாம் அலைக்கும். ஏன்னா உனக்கு என்ன திமிருன்னு யாரை பார்த்துடா பாட்டு படிக்க? ஏன் சலாத்தை சொல்லணும், சும்மா சொல்ல வேண்டியதானே? என்னடா பாட்டு தப்பானா இல்லையா? இதைத்தானே நாங்க கேட்கணும். ரசூலுல்லாஹ் என்னடா பாட்டு? சும்மா ரசூலுல்லாஹ் ஸலவாத்து சொல்லு, சும்மா ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லு.
உங்க அத்தாக்கு அம்மாக்கு மாதிரி சலாம் சொல்லுவியா? அத்தாவே சலாம் அலைக்கும், அம்மாவே சலாம் அலைக்கும், மாமியாரே சலாம் அலைக்கும்னா உங்க மாமி ஒண்ணு பார்த்து மர்மகனே வலைக்கும் சலாம்னா குடும்பத்தோட மெண்டல் ஆயிட்டாங்க சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. இத கேட்கறது கேள்வி கண்டதா? இதை கேட்ட ரசூல்லா நாங்க மதிக்கல அர்த்தமா? அதே நபிகள் பெருமானார் காட்சி தந்த முறைப்படி சலாம் சொல்லு, நபிகள் பெருமானார் காட்சி தந்த முறைப்படி சலவாத்த சொல்லு. உன் இஷ்டப்படி சலாம் சொல்லாத, உன் இஷ்டப்படி சலவாத்து சொல்லாத. ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிச்சதை நீ படிக்க நினைக்கியா? அதை எடுத்து படி. அதையும் வீடு வீடாக படிக்க முடியாது. நல்ல கருத்து இருக்கு. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. சும்மா படிக்கலாம். இப்படி இந்த பாட்டுக்கு துவா செய்யற மாதிரி ஆமீன் சொல்ல முடியுமா? உதாரணமா அஜித்குமார்கள் நிறைய இப்ப கூட்டுதுவா வராங்கல்ல, ஒரு பேச்சுக்கு கூட்டுதுவா இஸ்லாத்துல இல்ல, இருக்குன்னு வச்சுக்குவோம் அவங்க கருத்துப்படி. ஒரு பேச்சுக்கு ஒரு அஜித் என்ன செய்யறாரு, 4 ரூபாய் பாட்டு துவாவா படிக்க. 4 ரூபாய் பாட்டு. அருள்மேவும் ஆண்டவனே அன்புடைய காவலனே, இது ஒரு பாட்டு. இது 4 ரூபாய் பாட்டு. இஸ்லாமிக் இதான் வச்சிருக்கானுவோ. இந்த பாட்டு துவா மாதிரியே வரும். இதை ஒரு அஜித் என்ன செய்யறாரு, தொழ இஷா தொழ முடிஞ்ச உடனே அருள்மேவும் ஆண்டவனே அன்புடைய காவலனே இருநீக்கும் தூயவனே இணையில்லாத அல்லாவே. அடி எப்படி துவா வரும்னா, உன்னுடைய குர்ஆனை உயர்போதம் நெஞ்சில் வைத்து நித்தமர யாம் வாழ நிலைக்க செய்யல்லாவே. ஆமீன். இஸ்லாத்தின் கட்டளையை ஏற்று தினம் வாழுகின்ற முஸ்லிமன யாம் வாழ நிலைக்க செய்யல்லாவே. ஆமீன். இது துவாதனை துவாசையில தான் இருக்கு. ஒரு அஜர்த்த தொழில் முடிஞ்சோடனே வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ தயவுரிவாய் அல்லாவே. ஆமீன். ஒரு பழைய சொன்னா என்ன நினைப்பீங்க? மொத்த ஜமாத்து என்னாச்சும் தெரியலாமாங்கள? ஏன் துவாக்கு பதில் என்னோட பாட்டு படிக்க கேட்பீங்க. இது இப்படி செஞ்சா பாட்டு அரபில கேட்டா ஓகேயாது. அடே அரபில தான் அபூஜஹல் இருந்தான், ரசூலுல்லாஹ் அரபியர் தான், அபூஜஹலும் அரபி தான். அரபினால ஒரு சிறப்பு ஆயிருமா நான் கேட்கிறேன். நபிகள் பெருமானார் ஒட்டையில் போனார்கள், அபூஜஹலும் ஒட்டையில் போனான். எப்படி வித்தியாசப்படுத்துறது? சுப்ஹானல்லாஹி ஸஹலனா ஹாதா சொல்லு, அது இஸ்லாம். நபிகள் பெருமானார் காட்டினது. அபூஜஹல் பேட்டமன் தான் நின்னா, கோதுமை ரொட்டி தான் நின்னா. ரசூலுல்லாஹ் பேட்டமன் சாப்பிட்டாங்க, பேட்டமன் சாப்பிட்டது இஸ்லாம். பிஸ்மில்லா சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அதான் இஸ்லாம். அப்ப இஸ்லாம் என்று சொன்னால் எதை நபிகள் பெருமானார் வணக்கம் என்று சொல்லித் தருகிறார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இஷ்டத்துக்கு மாத்திர முடியாது. இன்னொரு சொல்லுவாங்க ஸலவாத் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நான் ஸலவாத் சொல்லலையே, ஏற்கனவே சொன்னேன். இன்னல்லாஹ் மலாயிகத்துஹு என்ற வசனம் இறங்கிய பிறகு யா ரசூலல்லாஹ் சலாம் சொல்லக்கூடிய முறையை எங்களுக்கு சொல்லி தந்து விட்டீர்கள். சலாம்னா என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சாதாரண நினைக்காதீங்க நீங்க. அஃஷு ஸலாம பைனக்கும் தஹாபுக்கும் நாங்க ரசூலுல்லாஹ். நம்மளுக்குள் நேசம், அன்பு, பாசம் வர வேண்டும் என்றால் சலாத்தை பரப்புங்கள். எல்லாம் சலாம் சொல்லி பழகணுங்க. அந்த பழக்கம் நம்மள்ட்ட கிடையாது. சலாம் எங்க பார்த்தாலும் சலாம் பரப்புவீங்க. அல்லாஹ்வுடைய நமக்குள்ள நேசம் ஏற்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சலாத்துக்கு கூட ஒரு முறை சொல்லி தராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் சலாம் சொன்ன பிறகு ஏதாவது மறைவு வந்த பிறகு மீண்டும் சலாம் சொல்லட்டும்ங்கறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப புரியுதா? இப்போ நான் சலாம் சொல்லிட்டேன், திருப்பி சலாம் சொல்லணும்னா உங்களை விட்டு நான் மறைஞ்சு போகணும், அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வரணும். இந்த மேடைக்கு பின்னால போயிட்டு வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறான். ஒரு தடை ஏற்பட்டு மறைந்த பிறகு மீண்டும் சலாம் சொல்லி, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது. நடந்து செல்பவர்களுக்கு, வாகனத்தில் செல்பவர்கள் சலாம் சொல்லுங்கள். அது இந்த காலத்துல ரொம்ப முக்கியம். நீங்க நடந்து போறீங்க, ஒரு நாள் பைக்ல போயிட்டு இருக்காரு, நீங்க சலாம் சொல்லக்கூடாது. அவருக்கு முந்திக்கிட்டு கண்ட்ரோல் போயிடும். அவருக்கு அவர் வேகமா போறாரு, சலாம் அலைக்கும் கூட விட்டுருவாரு. அதுதான் அவர் சலாம் சொல்லட்டும் சொல்லலாம். பைக்ல ஒரு சலாம் கண்ட்ரோல் பண்ணிக்குவாரு, ஒரு ஆள் சலாம் அலைக்கும் போவார். இதை ரசூலுல்லாஹ் சொன்னது எப்படி பொருந்தது பாருங்க. இந்த மாதிரி எந்த நிலையில் ஒருவன் சலாம் சொல்வது? சலாம்ங்கிற சாதாரண விஷயமாங்க. உலகத்துல எத்தனை முகமா வச்சிருக்கான். குட் மார்னிங்கிறான், குட் ஆஃப்டர்நூன்ங்கிறான், நமஸ்காரங்கிறான், வணக்கங்கிறான். எல்லாம் பொருந்துமா உலகத்துல? என்ன நேரமும் நான் உங்களை பார்த்து வணக்கங்கிறேன், நீங்க என்ன பார்த்து வணக்கங்கிறீங்க. ரெண்டு பேரும் யார் கடவுள்? உங்களை வணக்கம் போது நீங்க கடவுள், என்ன வணக்கம் நான் கடவுள். நம்ம இன்னும் கடவுளா?
குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன்ங்கறான், பொருந்துமா? குட் நைட்ங்கறான். ஒரு வீடு பைத்து பத்தி எரியுது, அந்த குட் நைட் வரட்டுமா? பேட் நைட் செத்து சிவன் கிடக்கும், குட் நைட் ஆமான்னு கேட்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பாருங்களேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம், இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. இரவு வீடாக இருந்தாலும், கல்யாண வீடாக இருந்தாலும், கர்மாதி வீடாக இருந்தாலும், சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், இன்பம், துன்பம், டென்ஷன், பிரச்சனை எல்லா நேரத்திலும் பொருந்தும். அல்லாஹ்வுடைய நிம்மதி உண்டாகட்டுமாக, அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக. இப்பேற்பட்ட சலாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அதை சொல்ல காணோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி பாட்டு சலாம் சொல்லி தரல, அதை சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் நாங்க கேட்கிறோம். நபிகள் பெருமானார் சொன்னபடி சலாம் சொல்லு, நபியை பின்பற்று. நபியை பின்பற்றாதான் ஒரு முஸ்லிம் நபியைத்தான் பின்பற்றணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் வீட்டுக்கு வந்தாங்க? முஹித்தீன் வீட்டுக்கு வந்தாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நான் கேட்கிறேன், அதே ஷாபிமா வீட்டுக்கு என்னையா வந்தார்? ஒரு நாள் ஷாபிமா வீட்டுக்கு கூரையில் பொத்துக்கிட்டு போய் இறங்கினார், ஜிப்ரீல் காட்ட முடியுமா? நபிகள் பெருமானாருக்கு ஜிப்ரீல் இறங்குறாங்க நம்புறீங்க, அல்லாஹ்வுடைய வஹி ஜிப்ரீல் மூலமா ரசூலுல்லாஹ்க்கு வந்தாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன ஷாபிமா சொல்ல கேட்கறேன்? நான் கேட்கிறேன், பாயிண்ட் வைக்கணும், ஆதாரம் தரணும். அடே ஷாபிமாவை பின்பற்றணுங்கிற, ஹனபிமா பின்பற்றணுங்கிற, முஹித்தீன் சொல்ல கேட்கணுங்கிற, இவங்க வீட்டுக்கார ஜிப்ரீல் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வரல. ஒரு மாற்று மதத்தவர் விளங்கி வச்சிருக்காருங்க. மேலப்பாளையத்தில் ஒரு டிசம்பர் 1 6 ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு, கலவரம் வச்சுல. அவன் முஸ்லீம்களே அரெஸ்ட் பண்ணாங்க காவல்துறை. நம்ம நிறைய பேர் நம்மளை பிடிச்சி உள்ள ஓட்டான். போடும்போது ஒரு 60-65 வயசாளி வராது, 70 வயசு இருக்கும், அவரையும் தூக்கி உள்ள ஓட்டான் வேனுக்குள்ள. அவரு தாங்க முடியாம, கொடுமை தாங்க முடியல, யா முஹித்தீன் நீங்க தான் கேட்கணும் ஏறாரு வேனுக்குள்ள எங்களோட. யா முஹித்தீன் நீங்க தான் கேட்கணும் இந்த கொடுமையை. உடனே போதுறாங்க, யோமலாது முஹித்தீன் அவனையும் கூப்பிடல அப்படிங்கிறார். இந்த கூத்து மேல நடந்துச்சு. அவங்களுக்கு தெரியுது முஹித்தீனா ஒரு ஆளு அல்லாஹ்வை கூப்பிட வேண்டிய இடத்துல கூப்பிடறானா இல்லையா? இதை கொண்டு பள்ளிவாசல வச்சிருக்கீங்களா பாவிகளா? யார் யார கோவிக்கிறது? முஹித்தீனை கூட பள்ளிவாசல் பேர் முஹித்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் போட்டிருக்கானே. பள்ளிவாசல் பேர் ஒண்ணு, நாங்கள் முஹித்தீன் ஆண்டவர் பள்ளினா அவர் பள்ளின்னு அர்த்தம் இல்ல, வேற முஹித்தீன் ஆண்டவர் துணைன்னு லாரில எழுதுறானே. என்ன அர்த்தம்? நாகூர் ஆண்டவர் துணை லாரில, செந்தில் ஆண்டவர் துணைக்கும் நாகூர் ஆண்டவர் துணைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கப்பா? வழக்கு ஆலிம் சாக்க, எந்த ஆலிம் சவால். செந்தில் ஆண்டவர் துணைன்னு போடுறாங்க மாற்று மதத்தவர்கள், முருகன் துணைன்னு லாரில போடுறாங்க. நீ நாகூர் ஆண்டவர் துணை, முஹித்தீன் துணைன்னு போடுற, இதுக்கு என்ன அர்த்தம்? உடனே ஒரு ஆள் துணைக்கு கூப்பிடவில்லையா? ஒரு டாக்டர் போய் நாம உதவி தேடவில்லையா? டாக்டர் உதவி தேடனா சும்மாவா தேடுறோம்? ஒரு டாக்டர் போறோம், உடம்பு சரியில்லைன்னு போறோம், எதுக்கு கேட்கானா? நம்ம துணை கேட்டு நோயத்தான போக்கும்படி கேட்கறாங்க, துணைங்கிறான். விளக்குவான் நாளைக்கு வந்து. நாங்கள் எத்தனையோ பேருக்கு நம்ம துணை கேட்கறது இல்லையா? டாக்டர் போய் உதவி தேடுறது இல்லையா? டாக்டர் உதவி தேடனா ஒரு டாக்டர் போறோம், தலைவலி டாக்டர் அப்படிங்களா? 2 மணி நேரம் வயிற்று வலி. அப்ப அவர் என்ன செய்வாரு? ஒரு 2 மாத்திரை எழுதி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார், உதவி செஞ்சுட்டார். நான் சும்மா வந்தா என்ன பேசாம போற பியூனி சட்டை பிடிச்சி எடுத்து 100 ரூபாய் கொடுத்துட்டு போமா. 100 ரூபாய நான் 100 ரூபாய் கொடுப்பேன், அவர் ஊசியை போட போவேன். இது டாக்டர் கண் கூட பாக்குறோம். முஹித்தீன் என்ன செஞ்சாரு? தலைவலி தாங்க முடியல உனக்கு, அப்துல் காதர் ஜிலானி அப்படின்னு தர்கால போய் சொல்றேன், கபூர்ல இருந்து இன்ஜெக்ஷன் பொத்துட்டு வந்துட்டாரு அன்னைக்கு. அதே 2 டோலபர் மாத்திரை வெளியே வந்துச்சா? அப்புறம் என்ன நினைக்கிற? அல்லாஹ்விடத்தில் எப்படி ஒருவன் துணை கேட்பான்? யா அல்லாஹ், எல்லா நோயும் பார்த்துட்டு எந்த டாக்டரும் போக மாட்டேக்கு, நீதானப்பா குணமாக்கன்னு கேட்கிறிய, அத மாதிரிதான் கேட்கிறான். இதை தாண்டா பள்ளிவாசல் உட்கார்ந்து நீங்க படிக்கிறீங்க. யா கௌசுல் ஆலம் குல் லத்தஹரி வல் ஹீன், எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் காப்பாற்றக்கூடிய கௌசுல் நாயகமே. இது என்ன அர்த்தம்? நம்ம கோவிக்கணும், அவன் கோவிக்கிறாங்க, ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு கோவம் வருது, அவ்வளவு நம்ம திட்ட வேண்டியது நாம. இதுதான் கண்ணியமா பேசிட்டு இருக்கிறோம். அவன் நம்மளை அசிங்கமா மட்டமா மோசமா பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பணியில உட்கார்ந்துக்கிட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன், நபிகள் பெருமானாரை அவமதிக்கக்கூடிய வாசகம் ஒழுங்க இருக்கு. இந்த அர்த்தத்தை நான் சொல்றேன். சல்லல் இலாஹு மதா மல்கோசுல் ஆல முகாம் ஆலா முஹம்மதினில் ஆலிலி ஹைரி மகாம். என்ன சொல்றானா? அந்த எழுதினவன் 1 நம்பர் விஷமியாத்த இருக்கணும், யூத துரோகியாத்த இருக்கணும். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யா அல்லாஹ் அருள் செய்வாயாக, ரசூலுல்லாஹ்க்கு அருள் செய்வாயாக. இந்த வார்த்தை மோசம், கரெக்டான வார்த்தை. இந்த நபியின் மீது யா அல்லாஹ் நீ அருள் செய்வாயாக. எப்படி அருள் செய்ய தெரியுமா? அலா மதா மல்கௌஃபுல் ஆல முகாம்,
முஹையீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு அருள் செஞ்சில்ல, அவருக்கு அருள் செய்யும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ் அருள் செய்கிறாங்க. உங்களுக்கு நான் சொல்றது இது எவ்வளவு அசை கேவலம் இது. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு அருள் செய்யும் பொழுதெல்லாம் முஹையீன் அருள் செய்ய சொன்னாரா ஒத்துக்கலாம், அது சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் தான். இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்தது போல எங்கள் பெருமானாருக்கு அருள் செய், இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது. இவன் என்ன செய்யறான், இப்ராஹிம் நபி மாதிரி தூக்கி வைக்கிறான், ரசூலுல்லாஹ்க்கு மேல தூக்கி வச்சு முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு புகழ் இருக்கும் காலமெல்லாம் இந்த முகமது நபிக்கு அருள் இருக்கும், புகழ் இருக்கும். சல்லல் இலாஹு மதா மல் கௌசு ஆல மகாம் அலா முஹம்மதில் ஆலிலி ஹைரி மகாம். முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு புகழும் சந்தோஷமும் மேன்மையும் இருக்கும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு உண்டு. முஹையீனுக்கு புகழ் இல்லாட்டா ரசூலுல்லாஹ்க்கு இல்ல, வேற என்ன அர்த்தம் இதுக்கு? இப்படி சொல்ல ஒரு முஸ்லிமா இருக்க முடியுமா? இதை நீங்க செலவாத்துனீங்களா? இதுதான மோதுல எழுதி வச்சிருக்கான். இதை எப்படி நல்ல நீ ஓதுற, நீ நபியை பின்பற்றா ஒரு முஸ்லீம் ஈமான் இப்படி சொல்லுவானா? முஹையீன் யாருன்னு நான் கேட்கிறேன். எனக்கு முஹையீன் மேல தனிப்பட்ட கோபமா ஒண்ணு கிடையாது. அடே முஹையீனை பற்றி மறுமையில் கேள்வி கிடையாது. ஆதார் கார்டு சொல்லுங்க, முஹையீன் யாருன்னு அல்ல உங்களை கேட்பானா? நான் கேட்கிறேன். ஷாவுல் பாஷா யாருன்னு உங்கள்ட்ட கேட்கிறான், நீங்க சொல்றீங்க தெரியலங்கிறீங்க. முஸ்லீம் இல்லையோ? இப்ராஹிம், எந்த இப்ராஹிம்? ஏர்வாடு இப்ராஹிம் பத்தி கேட்கிறான்ல, தெரியலங்க. இப்ராஹிம் நபியை பத்தி கேட்கிறான், தெரியலன்னா முஸ்லீமே இல்ல. முகமது நபியை பத்தி அல்லாஹ் கேட்கிறான், தெரியாட்ட முஸ்லீம் இல்ல. எது கேள்வியாக வருமோ அதுக்கு பதில காணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி மறுமையில் கேள்வியாக வரும். அவர்களை விட முஹையீனுக்கு புகழ் அதிகம் எழுதி வச்சிருக்கானே, இதைத்தான் நீங்க மூல் வீடு விட ஓதுறிய. இது இப்படி செலவாத்து சொல்லாதீர்கள், இந்த மாதிரி புகழை செய்யாதீர்கள். புகழ் அல்ல, இழிவு நபிகள் பெருமானார் இருக்குங்கிறோம். உடனே நபிகள் பெருமானாரை புகழக்கூடாதுங்கிறாங்க. நாங்கள சொல்றோம், நபிகள் பெருமானாரை உயிர் மூச்சு வரை புகழ்வோம். எப்படி? நபிகள் பெருமானை சிறப்ப சொல்லு, நபிகள் பெருமான வாழ்ந்த முறையை சொல்லு. உலக மக்கள் வந்து அனைத்து முஸ்லிம்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் நபிகள் பெருமானார் சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்தில் எல்லா மூலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவங்க எல்லாம் போய் கேட்கிறோம், எல்லா நபியை சொன்னா எப்படி இருக்கும்? ஏங்க தாடி வச்சிருக்கீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வச்சோம். ஏங்க நகை வச்சீங்க? நபிகள் பெருமானார் காட்டினார் அதனால வச்சோம். ஏங்க தொழுவுறீங்க? நபிகள் பெருமானார் தொழ சொன்னாங்க தொழுதோம். ஏங்க வட்டி வாங்குறது இல்ல? எங்க நபிகள் பெருமானார் தடுத்திருக்காங்க. ஏங்க லஞ்சம் வாங்குறது இல்ல? நபிகள் பெருமானார் தடுத்திருக்காங்க. ஏங்க விபச்சாரம் நபிகள் சொல்லிப்பாரு. இதோட புகழ். நபிகள் பெருமானார் புகழ்ங்கிறது என்ன? மூச்சுக்கு முன்னோடு நிலை நபிகள் பெருமானார் சொன்னதால் செய்தோம், நபிகள் பெருமானார் தடுத்ததால் செய்யவில்லை. இப்படி வருவதால் நபிகள் பெருமானார் முஹப்பத், அவர் மீது இருக்கக்கூடிய பிரியம், அப்படி பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் மக்கள் சொல்றோம். உங்களை மாதிரி அட்ரஸ் இல்லாத தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடாதுங்கிறோம். அவங்களை பத்தி எதுவுமே மறுமையில கேள்வியே கிடையாது, நமக்கு தெரியவே தெரியாது, அந்த கொஸ்டினே வரப்போறதில்லை. தேவையில்லாத பயமுறுத்தல் சொல்லுவாங்க, பயமுறுத்தல் பொறுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மோல்டுகள்ல வருது, இது மட்டுமா வருது? அப்புறம் பாருங்க, இதுக்கு மேல சில வார்த்தைகளுங்க, ராகம் இருக்குல்லங்க, ராகம்னா என்ன? டியூன், அந்த மெட்டு என்ன செய்யணும் சொன்னா நம் சிந்தனையை தடுத்து விடும். யோசிக்கிறேங்க, எப்பவுமே ராகமா சில வார்த்தைகளை போட்டீங்கன்னு வைங்க, தலையாட்ட ஆரம்பிச்சிடும். என்ன வார்த்தை இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஆட்டுவான். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை நான் படிக்க, நீங்க தலையாட்டத்தான் செய்வீங்க. அருள்மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, இப்படி என்னன்னு தெரியாது உங்களுக்கு. அருள்மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டது யாரெல்லாம் போதும் ஐயா, நீர் எங்கே 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 சாகுல் மீரானி. சாகுல் மீராண்ட கேட்கான் மழைய, புரியுதா உங்களுக்கு? அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்ட உயிரெல்லாம் போதுமையா, ஷாகுல் மீதே. டியூன்ல படிச்சனால தலையாடிட்டு போயிட்டிய. எப்பவுமே டியூன் என்ன செய்யும், என்ன அர்த்தம் பார்க்க மாட்டான். விஷம கருத்து இல்லையா இது? இத மாதிரி தமிழ்ல இருந்த மாதிரி அரபி முட்டாப்பை இருந்திருக்க மாட்டான். ஒன்னா நம்பர் அதிக அடிமுட்டாக அரபில் தான் இருந்தான். இன்னும் சொல்ல போனா இந்த மோதுன அரபி ஆள் கூட கிடையாது, இந்த மலையாளத்துக்காரர் தான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு மலையாளி எழுதின வரிகள் தான் இந்த மோது வரிகள். கொஞ்ச நெஞ்சமா எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த முஹைதீனை பத்தி எழுதும் போது ரசூலுல்லாஹ் பின்பற்ற, ரசூலுல்லாஹ் போடுறோம்னு சொல்லிக்கிட்டு
என்ன பொய் சொல்றாங்க பாருங்க. ஏற்கனவே படித்தேன். قد قلت بالإذن من مولاك مؤتمرا قدمي على رقبة الأولياء ترى அப்படிங்க. இதெல்லாம் நபிகள் பெருமானார் காட்டி தந்தார்கள் நம்ம கேட்கிறோம். ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ் படி ரசூலுல்லாஹ் போய் இந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் உங்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் அல்லாஹ் சொல்றான். கைஃப நுஸல்லி அலைக்க, உங்கள் மீது ஸலவாத்து சொல்வது என்றால் எப்படி சொல்ல வேண்டும்னு சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. எந்த ரசூலுல்லாஹ்ட்ட? எழுத தெரியாத, எழுதியதை பார்த்து படிக்க தெரியாத நபிகள் பெருமானார்ட்ட எழுத தெரிந்த படிக்க தெரிந்த சஹாபாக்கள் எல்லாம் போய் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லணும் வந்திருக்க யார சொல்லலாம், ஸலவாத்தை சொல்லித்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இதை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சனால நீங்க அசால்ட்டா இருக்கீங்க. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஸலவாத்தை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் ஸலவாத்தை சொல்லி இருக்கும் பொழுது இந்த ஸல்லல் இலாஹுமதா எவன்டா சொல்லி தந்ததுன்னு கேட்கிறோம். நீ படிச்ச ஸல்லல் இலாஹுமதா மலகௌத ஆலமுகாம் எவன் சொல்லி தந்தது? குர்ஆன்ல இருக்கா? நபிகள் பெருமானார் இந்த மாதிரி இன்டைரக்டா சொல்லி தந்திருக்காங்களா? நபிகள் பெருமானார் சொல்லி தந்தது குர்ஆன்ல அல்லாஹ் போட்ட கட்டளை. நபிகள் பெருமானார் சொல்லி தந்த ஸலவாத்து புகார்ல இருக்கு. இருக்கக்கூடிய ஸலவாத்தை அதுவும் மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் எந்த இடத்தில் சொல்லி தந்தார்களோ அந்த இடத்தில் சொல்லுங்க. அது ஒரு பஞ்சாயத்து. என்ன இந்த பாங்கு சொல்லுவாங்க இல்லங்க, பாங்கு சொல்றதுக்கு முன்னால அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா சொல்லி பாங்க ஆரம்பிப்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? நிறைய ஊர்கள் அப்படி இருக்கு. இத முடிச்சிட்டு பாங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன கேட்கிறோம், பாங்க நபிகள் பெருமானார் கற்று தந்தாங்க. பாங்குக்கு முன்னால ஸலவாத் சொல்றீல, அது ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. ரசூலுல்லாஹ் பாங்க முடிச்சிட்டு ஸலவாத் சொல்ல கற்று தந்திருக்காங்க. நம்ம சொல்றது ஹதீஸ்ல அப்படிதான் இருக்கு. நபிகள் பெருமானார் ஸலவாத்தை முதல்ல சொல்லிட்டு பிறகு பாங்கு சொல்லுங்கன்னு என்ன செய்யல, சொல்லல. பாங்க சொல்லிவிட்டு பிறகு என்ன செய்யுங்கள், ஸலவாத்தை சொல்லி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதில் வஸீலா வல் ஃபதீலா வபாத்துஹு மகாமு மஹ்மூதுல் அல்லதி வாத்தா. பாங்குடைய துஆ, எங்கள் நபிகள் பெருமானாருக்கு அந்த அந்தஸ்தை கொடு, வசீலா கூடிய அல்லாஹ் அவர்கள் அருள் செய்வார்கள் வருது இல்ல. இந்த துஆவை ஸலவாத்தை சொல்லி பாங்கு சொல்லி முடித்ததும் ஸலவாத்தை சொல்லுங்கள். அதுபோல இந்த துஆவை சொல்லுங்கள். சொன்னால் ஃபகத் ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, நான் சிபாரிசு செய்வது என் மீது கடமையாகி விட்டதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு சொர்க்கத்திற்கு உங்களுக்கு வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பாங்குக்கு கரெக்டா பதில் சொல்லணும். பாங்கு முடிஞ்ச உடனே ஸலவாத்து சொல்லணும். அதுக்கு ஒரு பாங்குடைய துஆ ஓதுனா ரசூலுல்லாஹ் சிபாரிசு கிடைக்கும். ஹதீஸ்ல இருக்கு. இத சொன்னா ஏன் முன்னால ஒரு ஸலவாத்து பின்னால ஒரு ஸலவாத்து சொன்னா குறைஞ்சா போயிரும்? கேள்வி ஆலிம்சாக்க. முன்னால ஒரு ஸலவாத்து பின்னால ஒரு ஸலவாத்து ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. ரசூலுல்லாஹ் பின்னால சொன்னா பின்னால சொல்லணும், மாத்தி சொல்ல முடியாது. உதாரணமா பிஸ்மில்லாஹ் சொல்லணும் இருக்கு. எந்த இடத்துல பிஸ்மில்லாஹ் சொல்லணும்? முன்னால தான் சொல்லணும். சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ், சாப்பிட்டு முடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அப்படிதான் சொல்லணும். ஒரு சாப்பிட ஆரம்பிக்கணும் அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்டு முடிச்ச பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ சொல்ல கேட்பாங்க இல்லையா, முட்டாப்பையில ஏன் அடே பிஸ்மில்லாஹ் நபிகள் பெருமானார் பிஸ்மில்லாஹ் சொல்லி தந்தார்கள், அதை முன்னால் சொல்ல வேண்டும் என்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் பின்னால் அப்படித்தான் சொல்லணும். இதை கேட்க என்ன யோசிச்சு பார்க்கலாம், சாதாரண விஷயம் தானே இது. நபிகள் பெருமானார் காட்டி தந்ததை காட்டிய விதத்தில் செய்யுங்கள். நபிகள் பெருமானார் ஸலவாத் சொல்லி தந்தாங்க, பாங்க முடிந்ததும் சொல்லுங்க. அது நபி வழியா? உங்க இஷ்டப்படி நீங்க ஸலவாத் சொல்றீங்க முந்தி, அது நபி வழியா? ஸலவாத்துல இருந்து தப்புன்னு கேட்கலாம், தப்புதான் அது. எப்படி தப்புனா உங்களுக்கு உதாரணம் என்ன விளங்கிறோம், சும்மா தப்புனா புரியாது. உதாரணமாங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்லதா கெட்டதா? நல்ல வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹ் நல்லதா கெட்டதா? நல்ல வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லதா கெட்டதா? நல்ல வார்த்தை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நல்ல வார்த்தை தான். குர்ஆன் வசனம்ல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தையா? குர்ஆன் வசனம் நல்ல வார்த்தை தான். என்ன நல்ல வார்த்தை? நம்முடைய கவலைகளை மென்று முழுங்கி நாம் அப்படியே ஒரு ஆதரவு பெற்று நிம்மதி அடைவதற்கு உண்டான வார்த்தை இன்னா லில்லாஹ். திடீர்னு ஒரு மரணம், ஒரு நஷ்டம், கஷ்டம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, நம்மளும் அல்லாஹ்ட்ட போய் சேரத்தான் போறோம், கவலைப்படாத. நம்முடைய கவலையை அப்படியே தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இடிதாங்கி இன்னா லில்லாஹ், அவ்வளவு சூப்பர் வார்த்தை. இதெல்லாம் நல்ல வார்த்தை. நம்ம இஷ்டப்படி சொல்ல முடியுமா? ஒரு அஜித் அங்கிருந்து வர்றாரு, பார்த்தா என்ன செய்யணும், சந்திச்சா
அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். அதை விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சின்னதாக இருக்கு. இன்னா இல்லாஹி இன்னா இலைஹி நீளமா இருக்க. வாங்க அஜத்து இன்னா இல்லாஹி இன்னா இலைஹி எப்படி இருக்கீங்க? நான் என்ன பணமான கேட்பாரு. ஏன் இன்னா இல்லை சொல்ல வேண்டிய இடம் வேறு, அதான் செலவாத்தம். அடே செலவாத்து சொல்ல வேண்டிய இடம் வாங்குக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். அத்தையில உட்கார்ந்து வாழ முடியாது, சிறந்ததுங்க அங்க அத்தையாத்தான் வாழணும். ருக்குல உட்கார்ந்து யாசின் வாழ முடியாது, நல்லதானே ஓத வேண்டிய ருக்குல யாசின் வளர்க்கலாம். இல்லைங்க முட்டுக்கால் வலிச்சிடாது ஓடி போயிடுவாங்க விட்டுட்டு. ஏன் சுப்ஹான ரப்பில் ஆலா அங்க அதைத்தான் சொல்லணும். நல்லது கெட்டதை நீ முடிவு பண்ணக்கூடாது, இறைவன் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அது. குல் அத்துஅல்லிமுன அல்லாஹ் பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லித் தருகிறீர்களா? யார் யாருக்கு சொல்லித் தருவது? கோபமாக அல்லாஹ் யார் யாருக்கே சொல்லித் தர்றது? நான் கேட்கறது நீங்க நினைக்க கூடாது, அந்த வசனம் அப்படி கேட்குது. யார் யாருக்கு சொல்லித் தர்றது? அது எப்படி நீங்கள் நடக்க வேண்டும், என்னுடைய அருளை எப்படி பெறணும், என் சொர்க்கத்தை நீங்க எப்படி அடையணும் அப்படிங்கிற நான் சொல்லித் தருவேங்கிறாங்க. எப்படி தோணணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி நபீன் ஸலவாத் சொல்லணும். தூதரேக்கு அனுப்பியிருக்கேன். ஓ இஷ்டப்படி செய்யறதுக்கா தூதரே? உலக விஷயமா இருந்தா ஓ இஷ்டப்படி செஞ்சிருப்போம். மார்க்க விஷயத்தை நம்ம இஷ்டப்படி சொல்ல செய்ய முடியாது. சொந்த ஏன் உலக விஷயத்தை பற்றி மறுமையில் கேள்வி வராது. அல்லாஹ் கேட்பானா லோஹர் எத்தனை தொழுதுன்னு கேட்பான். அது எந்த சந்தேகம் கிடையாது. ஒரு வண்டிக்கு டிவிஎஸ் 50க்கு எத்தனை ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு பெட்ரோல் ஊத்தணும் மறுமையில கேள்வி வருமா? நோ கொஸ்டின். அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, மறுமையில கேள்வியே வராது. எது மறுமையில் கேள்வி வருமோ அதை செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி தர்றாங்க. உதாரணமா யாருக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தையா? அதை விட சூப்பர் வார்த்தை எதுவுமே கிடையாதுங்க. இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது சந்தோஷத்துக்குரியது, இன்னா இல்லாஹ்ங்கிறது துக்கத்துக்குரியதெல்லாம் இல்ல. துக்கம் கவலைக்கு நம்ம சொல்றோம், அது மனிதனுடைய நிம்மதியை தருவது. ஞாபகம் வச்சுக்கணுங்க. சில நேரங்களில் சந்தோஷம் கூட அளவு கடந்து போயிடுச்சுன்னு வைங்க, மெண்டல் ஆயிடுவான். ஞாபகம் வச்சுக்கணுங்க. கவலையில் எப்படி ஒரு மெண்டல் ஆவானோ அது போல ஓவர் சந்தோஷத்துல ஒரு மெண்டல் ஆயிருமா. உச்சாட்ட சந்தோஷம்னா ஒரு டாக்டர் ஒரு சம்பவம் எழுதியிருந்தாங்க. ஒரு ஆளு ஏதோ பிரச்சனை மன ரீதியா பாதிக்கப்பட்டார், ரொம்ப ஹார்ட் ரொம்ப வீக். டாக்டர் போய் மருத்துவரை போய் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் டாக்டர் அவர் மனைவிட்ட சொல்லிருக்காரு, அந்த ஆளோட நோயாளி மனைவிட்ட சந்தோஷமோ துக்கமோ ஏதா இருந்தாலும் ஏன்ட சொல்லுங்க, நான் பக்குவமா எடுத்து சொல்றேன். நீங்க படான்னு போய் புருஷன் சொல்லிடாதீங்க, ஓவர் சந்தோஷமா இருந்தாலும் போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவன் திடீர்னு அந்த ஆளுக்கு என்ன இருக்கு, ஒரு 10 கோடி ரூபாய் லாட்டரி விழுந்திருக்கு. யாருக்கு? அந்த நோயாளி. விழுந்தவனே இப்ப அந்த பொண்டாடிக்காரி என்ன செய்யறாரு, நேரம் போய் 10 கோடி சொன்னா அவர் ஆளு செத்து போயிருவாரு சொல்லி டாக்டர் போய், டாக்டர் என் புருஷனுக்கு 10 கோடி ரூபாய் விழுந்திருக்கு, நீங்க தான் பக்குவமா எடுத்து சொல்லணும். சரி நான் சொல்லிக்கிறேன். டாக்டர் மெதுவா கிட்ட போய், என்னவா எப்படி இருக்கீங்க, என்ன நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். திடீர்னு உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் லாட்டரி விழுதுன்னு வச்சுக்குவோம், அப்படித்தானே கேட்கணும். விழுந்துருச்சுன்னு சொன்னா அவருக்கு போய் சேர்ந்துருவாரு. திடீர்னு ஒரு 10 கோடி ரூபாய் விழுந்துன்னு வச்சுக்குவோம், என்ன பண்ணுவீங்கன்னு டாக்டர் கேட்டுக்காரு. உங்களுக்கு 5 கோடியை தந்துருவாரு அவரு. டாக்டர் 5 கோடியா? சந்தோஷமும் நிலைகுலைய செய்துவிடும் மனுஷனை. அதுதான் நீங்க சொல்ல யோசிச்சு பாருங்க. அளவு கடந்த சந்தோஷம், திடீர் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய வெற்றி, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் புகழும் அல்லாஹ், நம்மள ஒண்ணுமே செய்யாது. மிகப்பெரிய துக்கம், இன்னால் இல்லா, எல்லாம் எல்லா இடத்துல போகுது. பெத்த பிள்ளையா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், நானே மௌத்தா போக போறேன், அப்புறம் என்ன பிள்ளை, நான் எவ்வளவு பெரிய நிம்மதியை தரும். அப்ப ஒரு இடத்தில் இதை சொல்லுங்கள் என்று நபிகள் பெருமானார் சொன்னால் தக்க காரணம் இருக்கும், நம்ம இஷ்டப்படி மாத்த இயலாது. இப்ப ஒரு ஆள் நல்லதானு சொல்லி எல்லா நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் தாமா சொல்லுவேன், இன்னா இல்ல எனக்கு நல்லா தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர் வார்த்தை அங்க ஓடி வருவான். அதே எங்க அத்தா மூத்தா போயிட்டாருன்னு, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் உங்க அம்மா எப்ப மூத்தா போனாங்கன்னு கேட்டா ஒரு 10,000 ரூபாய் காணாம போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். டே நான் பௌத்தத்தில் அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு நினைப்பான். ஏன் அல்ஹம்துலில்லாஹ் கெட்ட வார்த்தையா? அடே ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வை கூட நம்ம இஷ்டப்படி சொல்ல முடியாதுன்னா உன் இஷ்டப்படி செலவாக்க சொல்லிருக்கீங்க. நபிகள் பெருமானார் காட்டி தந்ததையே இடம் மாற்றி செய்யக்கூடாதுன்னா நபிகள் பெருமானார் காட்டி தராத எப்படி செய்வேன்? அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததான், இன்னா இல்லா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததான். அதையே நம்ம இஷ்டப்படி சேஞ்ச் பண்ண முடியாது. எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த மாதிரி செய்ய முடியும். மோது எந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் சொல்லி தரலையே, சொல்லி தரவில்லை என்பது மாத்திரமல்ல, தவறான கருத்துக்கள் நிரம்பி கிடக்க என்ன படிக்காத நேரத்துல. இன்னும் சொல்ல போன ரசூலுல்லாஹ் அவமதிக்கிற மட்டும் இல்லங்க, முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்கள் ஆணவம் பிடித்தவர் என்று சொல்கிறார் மௌனத்துல. நான் சொல்லல, அந்த மௌனத்துல
முஹைதீன் ரொம்ப ஆணவம் பிடிச்சவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முஹைதீனை மதிக்கலாங்க. இது ஆச்சரியமா இருக்கு நமக்கு. ஏன்னா ஆணவம் பிடிச்ச எப்படி சொல்றான்? கது குல்த பில் இதினி மின் மௌலாக்க மௌத்தமிரா, முஹைதீனே நீ அல்லாஹ்விடத்தில் சொன்னீர்கள், ஒரு அனுமதி அல்லாஹ்விடத்தில் பெற்றீர்கள். என்ன அனுமதி பெற்றாராமா? அல்லாஹ்ட்ட ஒரு அனுமதியை கேட்டிருக்கார் முஹைதீன். என்ன அனுமதி? கதமியாரா ரகபாத்தில் அவுலியா, அவுலியாக்களுடைய பிடரிகள் எல்லாம் என் பாதங்களுக்கு கீழே இருக்க வேண்டும் என்ற இந்த அனுமதியை அல்லாஹ்விடத்தில் பெற்று நீங்கள் சொன்னீர்கள். அதுல வருது, நல்ல யோசிச்சு பாருங்க. என் பாதங்களுக்கு கீழே மற்ற அவுலியாக்களின் பிடரி இருக்க வேண்டும் என்ன அர்த்தம்? சாதாரண வார்த்தை சொன்னா உங்களுக்கு விளங்கல, இலக்கிய வார்த்தை மாதிரி இருக்கனால லோக்கல் லாங்குவேஜ் சொல்லட்டா நமக்கு தெரிஞ்ச மொழியில எல்லா அவுலியாக்களையும் சந்திர பிரிக்கணும் இருக்காரு. வேற என்ன அர்த்தம்? மற்ற அவுலியாக்களின் பிடரிய காலுக்கு கீழே இருக்குன்னா எல்லா அவுலியாக்களையும் சந்திர பிரிக்கணும். இது அல்லாஹ்ட்ட கேட்டாராம், அல்லாஹ் ஓகே நானா? எவ்வளவு அழுக்கத்தனம்! அம்மா முடிச்சது மட்டுமில்ல, அல்லாஹ் மீதே பொய் இட்டுக்கட்டு. உமர் அவர்கள் மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ் மீது இட்டு கட்டுகிறானே, இதை விட அநியாயக்காரன் அயோக்கியன் உண்டா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இந்த மாதிரி நபிகள் பெருமானார் காட்டி தரவில்லை என்பது மட்டுமா மௌலிது காரணம்? காட்டி தரவும் இல்லை, நபிகள் பெருமானார் சொன்னதுக்கு மாற்றமான கருத்துக்கள், விஷமத்தனமான கருத்துக்கள், சொல்ல போனால் நபிகள் பெருமானாரிடம் உயர்த்தி சொல்லக்கூடிய சொல்லப்பட்ட முஹைதீன் சில இடங்களில் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக அதற்கு மேலே அந்த மாதிரி வாசகங்களும் மூலங்களில் இருக்கு. கௌசுல் ஆலம் எப்படி வருது? அலா குல்லி ஹீன், ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் எங்களை காப்பாற்றக்கூடியவரே. இது யாரும் சொல்ல வேண்டிய வாசகம்? இது மௌலிதுல இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி மௌலிது என்ற பெயரிலே நபிகள் பெருமானாரை புகழ்கிறோம் என்ற பெயரில் இல்லாத பிராடுகளும் ஏமாத்துகளும் பொய்களும். இதுக்கு என்ன, இது என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹி மௌலிது ஓவில்லை நபிகள் பெருமானார். சஹாபாக்கள் இந்த யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டுல சொல்லல, நேச்சுரலா அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்க அவ்வளவுதான். தொழுகையில ஸலவாத் ஓது, பொதுவா லட்சங்களை வீட்டுல உட்கார்ந்து ஸலவாத் ஓது, நபி மீது சலாம் சொல்லு, அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் சொல்லிட்டே இரு. இந்த பாட்டு பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரும் சொல்லவில்லை. இது சாதாரண பிதஅத் மட்டுமல்ல, நான் சொன்னது போல இணை வைத்தலுடைய கொடூரமும் அதுல இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. என்ன இணை வைத்தல்? இறைவனிடத்தில் கேட்க வேண்டிய பாதுகாப்பை எல்லாம் முஹைதீனிடம் கேட்பது, ரசூலுல்லாஹ்விடம் கேட்பது. எந்த கொள்கையை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 24 ஆண்டுகளாக பாடுபட்டார்களோ அந்த கொள்கையை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வாசகங்கள் மௌலிதுல இருக்கு. ஒரு சின்ன பிசிறில் கூட இணை வைத்தலுடைய சாயல் வரக்கூடாது என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன ஒரு விஷயத்தோட ரசூலுல்லாஹை அல்லாஹ் சேர்த்தக்கூடாதுங்கிறார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய தூதன் தான் சொல்லணும். அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக நபிகள் பெருமானாரை கையேந்திர முடியாது, நபிகள் பெருமானாரை கஷ்டத்தை போங்கன்னு கேட்ட முடியாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற பெற்றோர்களே நரகவாதிகள். ஏன்? இனவச்சனால தானே. நான் சொல்றேன், எனக்கு என்ன ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர் நரகத்துக்கு போனேன்னு ஆசையா? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் ஐன அபி, என் தந்தை எங்கே, சொர்க்கமா நரகமான்னு கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி. பின்னார், நரகத்தில்ங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கமே ஹராமாக்கக்கூடிய அளவுக்குள்ள வாசகங்கள் மௌலிதுல கிடக்கா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்லாமிய கீதத்தில் இருக்க, தெரியாத அரபில எவ்வளவு கிடக்கும்? அவன் மழை பொழிய வேண்டுமையான்னு சாவுல கேட்கிறானே, அபூஜையில் கூட அப்படி கேட்டது இல்லையே. மழை சால்தம் மன்னசல மினஸ்ஸமாய் மான் லயகூலுன் அல்லாஹ், வானங்களிலிருந்து மழையை தருபவன் யார் என்று அபூஜையில் போன்ற காபிட்ட போய் கேட்டு பாருங்க. அல்லாஹ் காபிட்ட கேளு, அல்லாஹ் தான் அவன் சொன்னான். இவன் என்னன்னா அவுலியா மாதிரி வருவாருங்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் யா முபரிஸ் ஸகாமிங்கிறான் மௌலிதுல. நீங்கள் தான் நோயை போக்கக்கூடியவர். யாமன் சமாலா வஜ்தரம் துபு வாத்தரிஃப் வர்ஜுல் கரம் வலுது பிமன் ஹல்லல் ஹரம்ங்கறான் மௌலிதுல. யாமன் சமாதா வஜ்தரம் துபு வாத்தரிஃப் வர்ஜுல் கரம் வலுது பிமன் ஹல்லல் ஹரம் வனூருஹு அம்மல் பிலாத். கேட்க நல்லா தான் இருக்கு. கேட்க நல்லா இருந்தா, குடிக்க நல்லா இருந்தா குடிச்சிட முடியுமா? அது ஹராமானால் பார்க்கணும்ல. என்ன சொல்றான்? தவறு செய்து விட்டவனே, குற்றமிழைத்து விட்ட பாவியே, தௌபா செய். அல்லாஹ்ட்ட செய்யணும் சொல்ல வேண்டியது. தௌபா செய்.
ஹல்லல் ஹரம் ஷரீஃபில் அடங்கி இருக்கக்கூடிய அவங்க போய் பாவ மன்னிப்பு தேடுங்கிற படுபாவி. அந்த ரசூல்லா உயிரோட இருந்தா உன மட்டையாலே அடிச்சு கொன்றுப்பாங்கடா படுபாவி பேர. யோசிச்சு பாரு. இதை சொல்ல ரசூல்லா உலகத்தில் வந்தாங்க. ஏன்ட்டு பாவ மன்னிப்பு தேடு இதே சொல்ல வந்தாங்க ரசூல்லா. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மியத மர்ரா, யா அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விடு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுறேன். அல்லாஹ்ட்ட கையேந்தணும் சொன்ன ரசூல்லா அவர்கிட்ட கையேந்துறது. கையேந்திர மட்டும் இல்ல, ஒரு முட்டாள்தனமாக சேர்த்து செய்வாங்க. ஒரு அடி பாருங்க. அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிகும் அலைக்கும் வஸீலதி ஹஸானுக்கும் இலைக்கும். இதெல்லாம் ஒரு வரும். இதெல்லாம் யா முஸ்தபா யா முர்தலான ஆரம்பிக்கிற பாட்டு. அது அடிப்பானுங்க. இவரு என்ன அர்த்தம் இருக்கு? நபியே உங்கள் மீது நான் சத்தியம் இடுகிறேன். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா உங்களுக்கு? நபிகள் பெருமானார் காலத்துல சஹாபாக்கள் காபாவின் மீது ஆணையாகன்னு சொன்னாங்க. காபாவின் மீது சத்தியமாக நம்ம என்ன சொல்லுவாங்க? கொரா மீது சத்தியம், அம்மா மீது சத்தியம், அப்பா மீது சத்தியம், அத்தா மீது சத்தியம். இது மாதிரி நபிகள் பெருமானார் காலத்தில் சஹாபாக்கள் காபாவின் மீது ஆணையாக, பாப்பா மீது ஆணையாக, அம்மா மீது ஆணையான்னு சொல்லி பழக்கம் இருந்துச்சு. ஒரு யூதர் வந்து கேட்கிறார் ரசூலுல்லாஹ், முகமதே சத்தியம் வணக்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. சத்தியம் வணக்கம், சத்தியங்கிறது ஒரு இபாதத் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சத்திய இபாதத்னு சொன்னா அல்லாஹ் மீது தானே சத்தியம் செய்யணும். நீங்க என்ன காபா மீது சத்தியங்கிறிய? ஒரு யூதர் வந்து ரசூலுல்லாஹ் கேட்காரு. நபிகள் உஷாராயிட்டாங்க, கவனமாயிட்டாங்க. ஆமாம், காபா மீது சத்தியம் எடுக்க கூடாது. லா தஹலிஃபு இல்லா பில்லா ஆர்டர். அல்லாஹ் மீது மட்டும் சத்தியம் எடுங்கள், காபா மீது சத்தியம் என்று சொல்லாதீர்கள். ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமான்னு சொல்லுங்க. ஆர்டர் நபிகள் பெருமானார் கட்டளை. சொன்னவர் யூதர். அவரிடத்தில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மை. இவ்வளவு நாள் ரசூலுல்லாஹ் சொல்லல. சஹாபாக்கள் சத்தியம் என்ற வார்த்தையை சொல்றாங்க. உடனடியாக ரசூலுல்லாஹ் சொன்னவனே இப்படி சொல்லாதீங்க, காபா மீது ஆணைன்னு நீங்க சொல்லாதீங்க, காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக. அதனால ரசூலுல்லாஹ் வல்லதி நஃப்ஸி பியதிஹி நிறைய ஹதீஸ் வரும். என்னுடைய உயிர் யார் மீது யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாகம்பாங்க ரசூலுல்லாஹ். ஏன் உயிர் மீது ஆணைன்னு சொல்ல மாட்டாங்க ரசூலுல்லாஹ்? என் உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக. இப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் மீது தலையில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க, அக்ஸம்து உங்க மீதே சத்தியம். இது எவ்வளவு கொழுப்பு தெரியுமாங்க? ஒரு கொள்கை யாரு சொல்றாரோ அவருக்கு இப்ப நான் சொல்றேன் சாராயம் குடிக்காதே அப்படி சொல்லிட்டு நம்ம கோட்டை உடச்சு ஊத்துனாங்க வாயில. அது மாதிரி அது அவ்வளவு அயோக்கியத்தனங்க. இது எதை நபிகள் பெருமானார் கூடாது என்கிறார்களோ அவர்கள் சொன்னதை அவருக்கு எதிராக அவர் தலையில் அடித்து அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிகும் அலைக்கும், உங்கள் மீது நான் சத்தியம் எடுக்கிறேன். ஷிர்க் இது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக, யார் அல்லாஹ்வை தவிர யாரின் மீது சத்தியம் விட்டாலும் அவன் இணை வைத்து விட்டான். பொழுது வருது, உங்கள் மீது சத்தியம், நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முட்டாள்தனம். உங்க மீது சத்தியம், நீங்க எனக்கு உதவி செய்ய யாராவது சொல்லுவாங்க? பாயிண்ட் விளங்குற உங்களுக்கு உதாரணம் விளங்கிறோம். உதாரணமா சத்தியமா சொல்றேன், நான் உங்களுக்கு 100 ரூபாய் தர்றேன். இவன் என்ன சொல்றான்? சத்தியமா சொல்றேன், நீ எனக்கு 100 ரூபாய் தான். அதே போல சத்தியமா சொல்றேன், நான் உனக்கு பிரியாணி வாங்கி தர்றேன். சத்தியமா சொல்றேன், உன் மேல ஒரு பட்ட பிரியாணி வாங்கி தான். என்ன நான் தர்றேன் சொல்லக்கூட தெரியல முட்டா பயலுக்கு. சொல்லும் விதமும் இணை வைத்தல், சொல்லும் முறையும் சரியில்லை. இந்த மாதிரி விவரம் கட்டவும் பொழுது எழுதி வச்சிருக்கான். அதை பக்தி பரவசத்தோடு பள்ளிவாசல் ஓதிட்டு இருக்கீங்க, நன்மைக்கு வழியா இல்ல. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி தகீரத்தானி இலர் ரஹ்மான், ஹஃபீஃபத்தானி இலல் லிசானி தகீரத்தானி இலல் மீசானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் நாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சொல்லுங்க. மறுமையில் நல்ல கனமாக இருக்கும் மீன் தராசுல, சொல்றதுக்கு லேசு, அல்லாஹ்வுக்கு பிரியமானது. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது நல்ல கனமா இருக்குமா? இந்த ரெண்டு தூக்கி அல்ல தராசுல போட்டா உங்க பாவத்துல அடிச்சாயிட்டு மேல இது வந்து என்ன கனம் கூடிடும், அழுத்திடும். எஃபெக்ட் கூடலாமா? இது சொல்றதுக்கு லேசு, அல்லாஹ்வுக்கு பிரியமானது, மறுமையில் நல்ல கனமா நன்மை வந்து சேரும். இப்படி லட்சத்துக்குகள் இருக்காங்க, லட்சத்துக்கு. இந்த இதுகளெல்லாம் விட்டு போட்டு குர்ஆன ஓதி தொலைய பள்ளிவாசல்ல ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்க. குர்ஆன ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை.
அலிஃப் லாம் மீம், அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. குர்ஆன் ஓது, குர்ஆன் ஓத தெரியலையா? சூரத்துல் ஃபாத்திஹா திரும்ப திரும்ப ஓது. சில பேர் தாய்மார்கள் கேட்கலாம், எங்களுக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியாத. வேண்டாம், குல் ஹுவல்லாஹு ஓது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று குர்ஆன் குல் ஹுவல்லாஹு 3 தரம் ஓதினார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 விடுத்தம் ஓதுறீங்க, ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை. 3 ஓதிய நன்மையா? முசீபத்து, சிறுக்கு, எவனோ எழுதின கவிதை, பொய், பித்தலாட்டம், இணை வைத்த கொடுமை, முழுக்க முழுக்க நன்மைன்னு குர்ஆன். இது சந்தேகம் இருக்கா? வருமா? குர்ஆன் ஓதுனா நன்மைன்னு எவனா சந்தேகப்படுவானா? கன்ஃபார்மா இருக்கக்கூடிய குர்ஆன் ஓத மாட்டேங்கிறான். கன்ஃபார்மா சொல்லிட்டு நபிகள் சலாம சொல்ல மாட்டேங்கிறோம். கன்ஃபார்மா இருக்கக்கூடிய நபிகள் சலவாத்தை சொல்லல. நான் முதல்ல ஒரு வசனம் சொன்னேன், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்குமுல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே நீ சொல்லி, இந்த வசனத்தை நீ ஆழமா மனசுல போட்டு பாருங்க, ஆழமா பதிய வைங்க. இந்த ஒரு வசனம் போதும். நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், நம்மளுக்கு சொல்றான், மக்களுக்கு சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டுமானால், 3 விஷயம் இருக்கு. நம்மளும் அல்லாஹ் பிரியப்படணும், அல்லாஹ்வும் நம்மள பிரியப்படணும், நம்ம பாவமும் போகணும். 3 விஷயம் இருக்கு. இதை விரும்பாத ஆளு யாரா இருப்பீங்களா? கண்டிப்பா நம்மள அல்லாஹ் நேசித்தான் செய்யும். அல்லாஹ்வுடைய நேசம் நம்மளுக்கு இல்லாம இல்ல. நம்ம அல்லாஹ் நேசிச்சா பத்தாது, அல்லாஹ் நம்மள நேசிக்கணும், அல்லாஹ் நம்மை நேசிக்கணும், நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணும். இதெல்லாம் என்ன வழி நினைக்கிறீங்க? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லிவிடு. நபி வழி நடங்க, அல்லாஹ் அவ்வளவுதான். நம்ம வழி நபி வழின்னு சொல்லு, அவங்க வழி நட, அல்லாஹ் அவனை நேசிப்பான், உன் பாவங்களை மன்னிப்பான். இதுக்கு மேல என்ன வேணும்? நான் கேட்கிறேன். இந்த உத்தரவாதம் முஹிதீன் அல்லாஹ் சொல்லியிருக்கானா? ஷாஹி பாஷா அல்லாஹ் சொல்லியிருக்கானா? இமாம்களுக்கு, ஷேகுமார்களுக்கு, அவுலியாக்களை எதிரே இருக்கா? அடே உன்னை நான் நேசிப்பேன், உன் நேசம் என்ன வந்து சேரும், உன் பாவத்தை நான் மன்னிச்சிருவேன், என் தூதர் சொல்ல கேளு. இந்த கேரண்டி யாருக்கு இருக்கு? யோசிச்சு பாருங்க. யௌம யாவும் வாலிமலா இலைஹி யக்கூல் யா லைத்தனி இத்தஹத்து மஅ ரசூலி சபீலா. மறுமையில் தன்னுடைய விரலை தான் கடிப்பான், நரநர என்று கடிப்பான் மனிதன். கடித்துக் கொண்டு சொல்வான், நபி வழி நடக்கவில்லையே. இத்தஹத்து மஅ ரசூலி சபீலா, நபியுடன் என் வழியை நான் அமைத்திருக்க வேண்டும். இதுதான் சட்டம். நல்லா யோசிச்சு பாரு. நபி வழி நடந்தா நம்ம கடிக்க மாட்டோம். நல்ல வேளை நபி வழி நடந்தேன், அல்ஹம்துலில்லாஹ், அப்படி வரும் மறுமையில. நபி வழி நடக்காட்டி நான் நபி வழி நடக்காமல் போய்விட்டேனே, ஐயோ கொடுமையை பாரி, குண்டு துராபா, மண்ணோடு மக்கி போயிருக்க கூடாதா என்று பிதற்றுவான். இந்த வசனம் கண்ணுக்கு தெரியல, யோசிச்சு பாருங்க. இதை கேள்வி இந்த வசனம் ஏன் தான் செத்தப்போம்? சும்மா தொலைவைகள் தானே இது? சும்மா பாத்தியாவிட்டு போறதுக்கு அந்த வசனம் இருக்கு. நடைமுறையை காட்டிட்டு இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள், நபிகள் நடைமுறையில் காட்டி தந்த எத்தனை திக்ர்கள், சலாம்கள், துஆக்கள். இந்த நபி வழிகளை நாம் புறக்கணித்தோம், நபி வழியை நாம் சொல்லாமல் இருந்தோம், கண்ட ஷைத்தான்கள் எல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சு. கவிதைகள், கப்சாக்கள், பொய்கள், பிராடுகள் ஏன் உழையுது? நபி வழி எப்போ நம்ம கையில இல்லையோ, திருமறை குர்ஆன் எப்போ திருமறை குர்ஆன் விட்டு நம்ம நீங்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஷைத்தான் வழி வந்துடும். அதனால நம் வழி நபி வழிங்கிறது சொல்றதல்ல, செய்யணும். சொல்லிடலாம் யாருனாலும். நம்மளால் முடிந்த அளவுக்கு நபிகள் பெருமானாருடைய வழிமுறைகளைத்தான் நான் நடப்பேன், இம்மையிலும் மறுமையில் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் நிம்மதி, மறுமையிலும் நிம்மதி. அப்படிப்பட்ட நபி வழியில் இந்த மௌலிதுகளும், ஃபாத்திஹாக்களும், துஆக்களும், கொடிமரங்களும், தகடுகளும், தாயத்துகளும் கிடையவே கிடையாது. அதனால ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெண் நம்பர் விஷயம் வரை நம் இஷ்டப்படி அமல்களை செய்ய முடியாது. ஒரு சுபஹானல்லாஹ் இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் இருக்கட்டும், அல்லாஹ் அக்பர் இருக்கட்டும், பிஸ்மில்லாஹ் இருக்கட்டும், அனைத்திலும் நாங்கள் நபி வழி நடப்போம் என்று சொல்வது நபிகள் பெருமானாரை புகழ்வதுதான். அது நபிகள் புகழ்வாரை புகழ்கிறோம் என்ற பெயரில் கண்டவர்களை புகழ்ந்து கொண்டு, கண்ட பாடலை பாடிக்கொண்டு, நபிகள் பெருமானார் காட்டித்தர விஷயங்கள் பாடுவது என்பது அதற்கும் நபி வழிக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. கரெக்டான நபி வழியை அதன்படி நடந்து, அதன்படி அமல் செய்து, இம்மையிலும் மறுமையிலும் நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு துஆ செய்தவனாக என் பேச்சை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்